ஆமென். ஆனா அந்த இடத்தில் நம்ம ஜெயிக்கணுமானால் நாம் ஜெபத்தில் தான் ஜெயிக்க முடியும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. தனிப்பட்ட முறையில் ஜெபம் இருக்கணும். ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. குடும்பத்திலே ஜெபம் இருக்கணும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಬೇಕು. சபையிலே ஜெபம் இருக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಬೇಕು. விழித்திருந்து ஜெபிக்கணும். ನಾವು ಮಧ್ಯೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. காத்திருந்து ஜெபிக்கணும். ನಾವು ಕಾದಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. கண்ணீரோடு ஜெபிக்கணும். ನಾವು ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உபவாசத்தோடு ஜெபிக்கணும். ನಾವು ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இப்படி விதவிதமா ஜெபங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ವಿಧ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಇದೆ. அப்ப நான் சொல்ல வருகிறது, ನಾನು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா இருக்கிறது. ನಮಗೆ ಒಂದು ಕಾಯುವಿಕೆ ಬೇಕಾಗಿದೆ. ஒரு டிஃபென்ஸ், ஒரு பாதுகாப்பு தேவை இருக்கு. ಕಾಯುವಿಕೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அதுதான் நாம் இன்னைக்கு படிச்ச சங்கீத பகுதி. ಇದೇ ಇವತ್ತು ನಾವು ಓದಿದ ಒಂದು ಕೀರ್ತನೆಯ ಭಾಗವಾಗಿದೆ. 54ನೇ ಸಂಗೀತத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 54ನೇ ಕೀರ್ತನೆ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವಾಗ pray for defense against enemies அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ವಿರೋಧಿಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நமக்கு விரோதமாய் இருக்கிறவங்களுக்காக, நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களுக்காக, சத்துருவை ஜெயிக்க கூடிய ஆமென். ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಸೈತಾನಿಗೋಸ್ಕರ ಅವನು ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஆமென். ஹalleluya. நாம் ஜெயிக்கிறவராய் மாற வேண்டும். ನಾವು ಜಯಿಸುವವರಾಗಿ ಮಾರಬೇಕು. ஆமென். இந்த ஜோவனா சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொன்னோம். ಜೋವನ ಹೇಳುವಾಗ ಒಂದು ವಚನವನ್ನು ಹೇಳಿದ್ರು. சரியா சொன்ன அந்த வசனம் தான் நான் பிரசங்கத்துக்கு எடுத்தது. ಸರಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಆ ವಚನವನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತೆಗೆದು 107 ಸಂಗೀತ 20ನೇ ವಚನ. 107ನೇ ಕೀರ್ತನೆ 20ನೇ ವಚನ. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹalleluya. வசனத்தை அனுப்பி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். வசனத்தை கலிசி நம்மை விடுதலை ಮಾಡುವ தேவன் இದ್ದಾರೆ. இன்னைக்கு இந்த நேரத்திலே நாம் இங்கே ஆயிருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சிறியோர் முதியோர் யாராய் இருந்தாலும் பலவீனத்திலே, வியாதியிலே, கவலையிலே, வேதனையிலே, துன்பத்திலே அந்த வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த வியாதி பலவீனத்தின் பொல்லாத கிரியைகள் சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படும்படியாக ನಾವು ಇವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ಇವಾಗಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். விடுவிக்க வல்லமையுள்ள தேவ வல்லமை ஆலயத்தை மூடி இருக்கிறது. சபை ஒருமனமாய் ஜெபிக்கும் பொழுது ஆமென். அது இங்கே இருந்தாலும், அதே வீட்டில இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆமென். வசனத்தை விட்டு அனுப்பி விடுவிக்கிற தேவ வல்லமை. ஹalleluya. ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಎಲ್ಲಿದ್ದರೂ ದೇವರ ವಚನವನ್ನು ಕಲಿಸಿ ದೇವರ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. சோர்ந்து போகಬೇಡಿ, ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வேத ವಚನ ಹೇಳ್ತದೆ, ನೀನು ಮರಣಗಳ ಅಂತಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದರೂ ನೀನು ಕೇಡಿಗೆ ಹೆದರಬೇಡ. ஹalleluya. மலையாளத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. மலையாளத்தில் ಒಂದು ಹಾಡಿದೆ. மரண நீழலின் தாழ்வரையில் ശരണമായെനിക്കേശുണ്ട്, കരളലിഞ്ഞു എൻ കൈകൾ പിടിച്ച് താങ്ങി നടത്തുമെന്നന്ത്യം വരെ. വിശ്വാസ ജീവിത പടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകൻ യേശുവെ നോക്കി വിശ്രമദേശത്ത് പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകൻ യേശുവെ നോക്കി ஆமென். ஹalleluya. நாம் விஸ்ரமிக்கணுமானால் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. ನಾವು ವಿಶ್ರಮಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಮಗೆ ಅನೇಕ ತುಂಬಾ ಹೋರಾಟವಿದೆ. ஆமென். இவானுக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு சொல்லியிருந்தோம். இவானுக்கு உஷாரில்ல ಅಂತ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು. அப்படி ஒவ்வொருத்தருக்கு பார்த்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டம், வியாதி, பலவீனங்கள், நெருக்கங்கள், வறுமைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்து மேலே அடிச்சு கொண்டிருந்தது. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ವೇದನೆಗಳು ತುಂಬಾ ಎಲ್ಲ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇತ್ತು. ஆனா நம்மளை விடுவிக்க ஒருவரால மட்டும்தான் முடியும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಒಬ್ಬರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஆண்டவரால மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். ದೇವರಿಂದಲೇ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு வியாதி பலவீனங்களும் நம்முடைய சரீரத்தை தொடாது. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವ ವ್ಯಾಧಿ
ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஆமென். எந்த பிசாசின் தந்திரங்களும் நம்மளை தொட முடியாது. ಯಾವ ಸೈತಾನ ತಂತ್ರಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. எந்த பலவீனங்களும் நம்மளை அணுகாது. ಯಾವ ಬಲಹೀನತೆಗಳು ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವ ಸಂಬಂಧ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. இந்த இடத்தில் வசனம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறது, ಇಲ್ಲಿ ನಾವು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದು 107:20 இப்படி சொல்லப்படுகிறது. 107:20 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹalleluya. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிந்து போக ஆண்டவர் விட மாட்டார். ನಾವು ನಾಶವಾಗಿ ಹೋಗಲು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. நான் சொன்னோம் 2015லே நான் ரொம்ப சீரியஸா இருக்கும் பொழுது ஹாஸ்பிடல் டாக்டர் எல்லாம் செக் பண்ணி, ஏன்னா அப்போ வந்துட்டு எனக்கு 30 or 40 தான் 40,000 என்னமோ அவ்வளோ கம்மியாயிருக்கு என்னுடைய பிளட் கவுண்ட் எல்லாம். எனக்கு வீட்டில் அவங்க அழுகிறதெல்லாம் எனக்கு காதுக்கு கேட்டுருச்சு அன்னைக்கு. 2015 ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆದಾಗ ನನಗೆ ಪ್ಲೇಟ್ಲೆಟ್ ತುಂಬಾ ಕಮ್ಮಿ ಇತ್ತು. ತುಂಬಾನೇ ನಾನು ಅಲ್ಲಿದ್ದಾಗ ನಮ್ಮ ಮನೆಯವರೆಲ್ಲ ಹತ್ತಿದ್ರೆ ನನ್ನ ಕಿವಿಗೂ ಅವಾಗ ಕೇಳಿಸ್ತಾ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ನಾನು ಸಿರಿಚಿದ್ದೆ ಒರೇ ವಾರ್ತೆ சொன்ன ஒண்ணும் ಇಲ್ಲ, 2 நாள்ல நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும். ನಾನು ಅವಾಗೂ ನಗಿತಾ ಇದ್ದೆ, 2 ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗ್ತೀನಿ, ಏನು ಆಗಲ್ಲ ಅಂತ. என்னை அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಕರೆದ ಒಬ್ಬ ಆತನಿದ್ದಾನೆ. நான் இதுவரைக்கும் நான் தேவனுக்கு சமூகத்தில் உண்மையா தான் இருக்கிறேன். ನಾನು ಇದುವರೆಗೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಜಸ್ಥನಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ. கண்டிப்பா அவர் என்னை கைவிட மாட்டார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. வசனத்தை அனுப்பி நம்மளை விடுவிச்சு வழி நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ವಚನವನ್ನು ಕಲಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರು. அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளை விடுவிப்பார். ಆತನ ವಚನವನ್ನು ಕಲಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ இன்னைக்கு ಮಾಡುತ್ತಾರೆ. எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறது, ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ರೇನೋ, ஆனா உன்னை விடுவிக்கும்படிக்கு அவருடைய வசனத்தை அனுப்ப போகிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಆತನ ವಚನವನ್ನು ಕಲಿಸುತ್ತಾನೆ. யாருக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஹalleluya. ஹalleluya. அவருடைய வார்த்தையானது இருவரும் கருப்புள்ள பட்டயமாய் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯವು ಇಬ್ಬಾದ ಖಡ್ಗವಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. அது அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்க்க மாட்டோம். அது எந்த இடத்தில் சீவனமோ சீவி போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ಈ ಕಡೆ ನೋಡುವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಕಡಿಯಬೇಕು ಅಲ್ಲಿ ಕಡಿದು ಹಾಕುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ಆಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ எந்த விதமான கஷ்டங்களும் நம்மளே தொட முடியாது. ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಷ್ಟವು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த லாஸ்ட் வீக் நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா அநேக விதமான நெருக்கத்துக்குள்ள நாம் கடந்து போனோம். ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಅನೇಕ ಒಂದು ಸಂಕಟದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಹೋದೆವು. ஹலோ ஹalleluya. அதாவது 107 சங்கீதத்திலே 11ஆம் வசனம் வாசிங்க. 107ನೇ ಕೀರ್ತನೆ 11ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஆமென். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಅವರು ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತು ಪರಾತ್ಮನ ಸಂಕಲ್ಪವನ್ನು ನಿರಾಕರಿಸಿದ್ದರಿಂದ 11ನೇ ವಾಕ್ಯ 11-12 ನಿರಾಕರಿಸಿದ್ದರಿಂದ ಆತನು ಅವರನ್ನು ಕಷ್ಟಗಳಿಂದ ತೂಗಿಸಿದನು, ನಿರಾಶ್ರಯರಾಗಿ ಬಿದ್ದು ಹೋದರು. ஆமென். ஹalleluya. அந்தகாரத்திலும் அந்தகாரம் மரண இருளிலும் பாருங்க, ஒரு இருளு, ಒಂದು ಕತ್ತಲೆ, அந்தகாரம், இருளு, மரணகரமான ஒரு அனுபவம். நம்மளுக்கு யாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை. குழந்தைக்கு உடம்பு முடியல, இப்ப என்ன ஆனாலும் சரி, வீட்டுல ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை வந்தா எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தான். ಮನೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, மனையில யாருக்கானாலும் சரி, இப்ப பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க இருக்கட்டும், யாரா இருந்தாலும் திடீர்னு சந்தோஷமா இருக்கிறவங்க சடனா உடம்பு சரியில்லைன்னு வரும் பொழுது எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. ಯಾರೇ ಆಗಿರಲಿ, ಯಾರಿಗೂ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂಥರ ಮನಸ್ಸು ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ஒரு விதமா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாந்தமா ஒரு அமைதி வந்து விட்டுரு. ಮನೆಯೊಳಗಡೆ ಒಂದು ಶಾಂತ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆமே. அதுபோல குழந்தைகளுக்கு இருமல், இந்த வாமிட் எல்லாம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ಮಕ್ಕಳಿಗೆ ಕಾಫು ವಾಮಿಟ್ ಎಲ್ಲ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ತಡೆಯಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா இப்போ இருக்கிற இருமல் நான் அனுபவிச்சதுனால சொல்றோம், எவ்வளவு இருமி ஐயோ தலையெல்லாம் உடைஞ்சு போயிடுது, அந்த அளவுக்கு இருமல். ಇವಾಗಿರುವ ಕೆಮ್ಮು ಅಂದ್ರೆ ಕೆಮ್ಮಿ ನಮ್ಮ ತಲೆನೇ ಹೊಡೆದೋಗುತ್ತೆ, ಅಷ್ಟು எவ்வளவு மருந்து குடிச்சாலும் அந்த இருமல் என்ன ஆகாது. ಎಷ್ಟು ಮದ್ದು ಕುಡಿದ್ರೆ ನಾವು ಕೆಮ್ಮು ಕಮ್ಮಿನೇ ಆಗೋದು. கடைசியில மருந்து சாப்பிடுறது நிப்பாட்டிட்டோம். ಕೊನೆಯಲ್ಲಿ ಮದ್ದು ತಿನ್ನುವುದೇ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ರು. ஆமே. ஏன்னா இருமலுக்கு அது சளி ஸ்டாப் ஆகுறது இல்லை, ஆனா கஷ்டமாகுது.
ಕೆಮ್ಮು ಸ್ಟಾಪ್ ಆಗುದಿಲ್ಲ, ಆದ್ರೇನು ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. பாருங்க, ஒரு மனுஷனுடைய அவஸ்தை எந்த நிலைமைக்கு போகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಅವಸ್ಥೆ ಯಾವ ರೀತಿ ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ ವೇದ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. மறுபடியும் வாசிங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார். அதாவது ஒரு விடுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிற நாட்கள், ಒಂದು ಬಿಡುಗಡೆಗೆ ಸಂದರ್ಭವಿಲ್ಲವೆಂದು ಯೋಚಿಸುವ ಒಂದು ಕಾಲ. ஆமென், ஹalleluya. ஏன்னா டாக்டரை பார்த்தோம், ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿದೆವು, அவங்க பார்த்தா இந்த இடத்துல கட்டி இருக்காங்க, ಅವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗಡ್ಡೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா அவங்க பிரகாரம் இந்த பக்கம் தான் இருக்கணும், ಅವರ ಪ್ರಕಾರ ಈ ಕಡೆನೇ ಇರಬೇಕು. மொத்தத்திலே எல்லாருக்கும் கன்ஃபியூஷன், ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್. ஆமென், ஹalleluya. வேதனை அனுபவிச்சோம், ವೇದನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದೆವು. 13ஆம் வசனம். 13ನೇ தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென், ஹalleluya. சபை ஒருமனமாய் ஜெபிக்க ஆரம்பிச்ச பொழுது, ಸಭೆ ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿದಾಗ, ஹalleluya, தேவன் காரியங்களை வாய்க்க செய்ய ஆரம்பித்தார். ದೇವರು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಲು ಆರಂಭಿಸಿದರು. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்க விடுதலை உண்டு, ಎಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಂಟು ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்க சமாதானம் உண்டு. ಎಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಂಟು ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. அப்படியானால் நம்மளுக்கு விரோதமாய் பிசாசினாலே ஏதாவது பண்ண முடியுமா? ಹಂಗಂದ್ರೆ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈತಾನ್ಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಲು ಆಗುತ್ತದಾ? பண்ண முடியும். நமக்கு விரோதமாய் மனுஷன் போராட மாட்டான், ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮನುಷ್ಯರು ಹೋರಾಡುವುದಿಲ್ಲ. நமக்கு விரோதமாய் நிற்கிறது சத்ருவானவன். ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದು ಸೈತಾನನು. எபேசியர் 6ஆம் அதிகாரம் ಎಫೆಸಿಯರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனம். 12ನೇ ವಚನ. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரைஸ், நமக்கு போராட்டம் உண்டு. ஹalleluya. ಮನುಷ್ಯನಿடத்தில் நமக்கு போராட்டம் இல்ல. படிங்க ಕನ್ನಡದಲ್ಲಿ. ನಾವು ಹೋರಾಡುವುದು ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ, ರಾಜತ್ವಗಳ ಮೇಲೆಯೂ ಅಧಿಕಾರಿಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಯ ಮೇಲೆಯೂ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್, ஹalleluya. இது நம்முடைய சுய பலத்தினால நம்ம போராட முடியாது. ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ನಮ್ಮ ಬಲದಿಂದ ನಾವು ಹೋರಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆவி பரிசுத்தாவின் வல்லமையில் நிரம்பப்பட்டவராய் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆராதிக்கும்போது நாம் அதை ஜெயிக்க முடியும். ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿ ದೇವರ ವಚನದ ಆಧಾರ ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ ಮಾತ್ರ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. 13ஆம் வசனம், அந்த கஷ்டத்திலிருந்து கூப்பிடும்போது அந்த நெருக்கத்தில் ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார். 13ನೇ ವಚನ, ಕಷ್ಟದಲ್ಲಿ ಅವರು ಕರೆಯುವಾಗ ದೇವರು ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. நெருக்கமாய் இருந்த நாட்கள் நம்மளை விட்டு விலகி போனது எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ಕಷ್ಟದ ದಿನಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು, ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? இனி அந்த நெருக்கத்தின் நாட்கள் நம்மளை மீறி வரக்கூடாது, நம்ம மேல எழும்பக்கூடாது. ಇನ್ನು ನಮಗೆ ಸಂಕಟದ ದಿನಗಳು ನಮ್ಮನ್ನು ಮೀರಿ ನಮಗೆ ಬರಬಾರದು. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, ಅದಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. அதுக்கு நம்முடைய ஆராதனை முக்கியமாக இருக்கிறது, ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ, நம்முடைய ஜெபம் முக்கியமாக இருக்கிறது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ, நம்முடைய ஒருமனம் முக்கியமாக இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரை சேர்ந்து நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆರಾಧಿಸುವಾಗ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையான அக்கினியாய் நமக்குள்ள இறங்கி வரும். ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ದೇವರ ಆತ್ಮನ ಅಗ್ನಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ. அது நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளதா ಅದು இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತವಾಗಿದೆ. வசனத்தை அனுப்பி விடுவிக்கும் என்று சொல்லும் பொழுது, ವಚನವನ್ನು ಕಲಿಸಿ ಬಿಡುಗಡೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இது. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡಿಸುವಾಗ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟ ಒಂದು ವಾಗ್ದಾನವಿದು. ஆமென், ஹalleluya. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ವಿಮೋಚನಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. Exodus chapter 15 verse 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு
வரப்பண்ணின நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஓ என்றார். glory hallelujah. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். hallelujah. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿ ಬೀಳುವುದನ್ನು ಮಾಡಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ ವ್ಯಾಧಿಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನಿಮಗೆ ಬರಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕನು. ஆமென் ஹalleluya. ஆரோக்கியதாயகனும். ஆமென். அவர் நமக்கு பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். ಆತನು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುವವನು. நிறைய பேர் இன்னைக்கு சொன்னோம், நீங்க இன்னைக்கு கூட ஆலயத்துக்கு போகாம நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க அடுத்த வாரத்துக்கு வாங்க அதெல்லாம் சொல்லி இருந்தோம். ಇವಾಗೂ ಕೆಲವರಿಗೆ ಹೇಳೋ ನೀವು ಈ ವಾರ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಬನ್ನಿ ಅಂತ. நிஜமா சொன்னா இன்னைக்கு தான் நான் பெட்ல இருந்து எந்திரிச்சு ரெடியாகி ஜெபம் பண்ணி எந்திரிச்சு ரெடியாகி நேரே ஆலயத்துக்கு வந்தோம். ಇವತ್ತೇ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಇವತ್ತೇ ಎದ್ದಿ ನಾನು ಬೆಡ್ಡಿಂದ ಎದ್ದಿ ನಾನು ರೆಡಿಯಾಗಿ ನೇರವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹalleluya ஹalleluya. எல்லாம் ஓகே அட்ஜஸ்ட் ஆகும், பட் நமக்கு அந்த ஆராதனை முடக்குறது சொன்னா நம்மளால தாங்க முடியாது. ಎಲ್ಲ ಅಡ್ಜಸ್ಟ್ ಆಗ್ತದೆ, ಬಟ್ ಆರಾಧನೆ ಬಿಡಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ತಡೆದುಕೊಳ್ಳೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆராதனை விட்டா ஒரு கஷ்டம் தான். ನಾವು ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಮಗೆ ಕಷ್ಟನೇ. ஆமென் ஹalleluya. நான் சொன்னது இந்த வாரத்துல எல்லாம் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் எனக்கு கிடைச்ச ஒரு வசனம் தான் நான் உங்களுடைய இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ನಾನು ಈ ವಾರ ಫುಲ್ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ವಚನವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿರುವುದು. இப்படிதான் நான் பைபிள் எடுத்து வாசிச்சதில்ல, நான் இப்படி என்னுடைய படுக்கையிலே நான் இப்படி ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு விடுதல் அதுக்கு ஒரு வசனம் கொடுக்கன்னு சொல்லும் பொழுது கொடுத்ததெல்லாம் நான் நோட் பண்ணியிருந்தா ನಾನು உங்களுக்கு ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಕೊಂಡಿರ್ತೀನಿ. ನಾನು ಬೈಬಲ್ ಓದಿದಲ್ಲ, ನಾನು ಮಲ್ಕೊಂಡಿರುವಾಗ ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾಗ ದೇವರೇ ನನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ವಚನಗಳನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿರುವುದು. ಆಮೆನ್ ಹalleluya. அவர் நம்மளை கைவிட மாட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. சில நேரத்தில் நாம யோசிக்கிறோம், நம்ம செய்யற தவறுகள் பாவங்கள் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிருக்கணும். ನಾವು ಕೆಲವತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ, ನಾವು ಬೈಬಲ್ ಓದಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார், அவர் ஆண்டவர் இல்ல. ಆತನು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಲ್ಲ, ಆತನು ದೇವರು ಆ ರೀತಿಯ ಒಂದು ದೇವರಲ್ಲ, அது மனுஷன், ಅದು ಮನುಷ್ಯರು. ஆண்டவர் அப்படி இல்ல. ಆ ದೇವರ ಆ ರೀತಿ அவர் இரக்கமுள்ளவர், ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು, ಆತನು ಮನ ಮರಗುವ ದೇವರು, அவர் கைவிடாதவர், ಆತನು ಕೈ ಬಿಡದ ஓ ದೇವರು, உயிரை கொடுத்தவர். ಅವನಿಗೆ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟ ದೇವರು. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுபடிக்கு நான் சொல்றது நம்மளுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த வியாதி எனக்கு வந்ததனால தான் இந்த வியாதி வந்தது சொல்ல முடியும், இல்லனா சொல்ல முடியுமா? ನನಗೆ ಈ ರೀತಿ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ವ್ಯಾಧಿ ಅಂತ ಹೇಳಕ್ ಆಗುದಿಲ್ಲ. ஆனா அந்த வியாதி என்னை மேற்கொள்ள ஆண்டவர் விடல. ಆ ವ್ಯಾಧಿ ನನ್ನ ಮೇಲೆ ಹತ್ತನ್ನು ಅದು ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. கொஞ்சம் கஷ்டம் அனுபவிச்சோம், ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದೆ. ஆனால் அதை மீறி இன்னைக்கு நிக்கும்படிக்கு பிரசங்கம் பண்ணபடிக்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். ಇವತ್ತು ನಿಲ್ಲಲು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ದೇವರು ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. அப்படினா இருட்டுக்குள்ளே இருக்கிற புலத கிரியை இருந்தாலும் என்னதா இருந்தாலும் நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய நம்ம பிள்ளை குட்டிகளையோ தொடும்படிக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟಲು ದೇವರು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. 14 வசனம் வாசி. சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆமென் ஹalleluya. ಆತನು ಅವರ ಬಂಧನಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಕತ್ತಲೆಯಿಂದಲೂ ಘೋರಾಂಧ ಕಾಲದಿಂದಲೂ ಅವರನ್ನು ಹೊರತಂದನು. ஆமென் ஹalleluya. அவர் கட்டுகளை அறுத்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். என்ன கட்டு? பலவீனமான கட்டுகள். பிரைஸ் தி லார்ட். ಬಂಧನಗಳನ್ನು ಆತನು ಕಿತ್ತು ಹಾಕಿದರೆ ಯಾವ சரீரத்தில் இருந்த அந்த பலவீனத்தின் கட்டுகள், இந்த வியாதி நம்மளை விடக்கூடாது பின்தொடர்ந்து வருகிற பின்னாடி துரத்தி கொண்டு வருகிற பலவீனங்கள் ஒன்று மாறி பிரச்சனத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போட்டார். ஹalleluya. ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಬಂಧನಗಳು ನಮ್ಮನ್ನು ಹಿಂದಟ್ಟು ಬರುವ ಎಲ್ಲ ಬಂಧನಗಳನ್ನು ದೇವರು ಕಡಿದು ಹಾಕಿದ್ದಾರೆ. ஹalleluya. நான் சொல்றது உங்களே இந்த மாதிரி ஃபாலோ பண்றது போல உங்க காரியங்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்களே, உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களை இட்டு பிசாசானவன் போராடி கொண்டிருந்தால் இன்னைக்கு நீங்க சொல்லும் பொழுது ஆமென் ஹalleluya, ஆண்டவர் அதை ஆமென் அறுத்து போடுகிறது. ஹalleluya. ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುವಾಗ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ಕಡಿದು ಹಾಕಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya. அறுத்து அது எப்படி போட்டிருக்கு? எப்படி? அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அங்க ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதாவது இனி அது இல்ல. ஹலோ ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனி அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு உனக்கு வராது, அப்படி ஒரு பிரச்சனை உனக்கு நேரிடாது.
ஹalleluya. உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவது வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಆಯುಧವು ಫಲಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟ ದೇವರು. அதே நீ கெட்டப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லா பொல்லாங்குகளை அறுத்து போட்டார். ನಿನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅಂತಕಾರವನ್ನು ದೇವರು ಮಡಿದು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಕಬಲ ಬಹದ್ದೂರ್ ಗಮನ ಪ್ರೌಢ ಮಾನವನ ವೈಶಂಕರ ರೀಮನ ಶದಾನ ವಲ್ಕಮನ ಹಸ್ತರಿ ರಾಧಿನಿ ಗಿರಿ ಕಬಲ ಬಹದ್ದೂರ್ ಗಮನೆ ವನಸಂಧಾನವನ ವಸರಾದಿಗಿರಿ ಓ ಶೋಡರವರ ವಿಕರ ರಾಧಿನಿ ಗಿರಿ ಕಬಲ ಬಹದ್ದೂರ್ ಗಮನೆ. ஹalleluya 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 ஹalleluya. நம்மளை தாக்கணும், நம்முடைய நிம்மதியை கெடுத்தணும், நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்தணும், நமக்கு உயர்வு வரக்கூடாது, நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கும் செம்மையான ஒரு வாசல் திறக்க கூடாதபடிக்கு இந்த சத்துருவின் கோட்டைகள் இப்படி நிற்கும் பொழுது அதை இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ஹalleluya வெட்டி வெட்டி ஆமென் ஹalleluya அறுத்து போட்டார். ಅದನ್ನು ಕಡಿದು ಹಾಕಿದರು. ஆமென் ஹalleluya. 15ஆம் வசனம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து ஆ இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று 15 இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென் ஹalleluya. இப்ப இரும்பு தாழ்பாள்களை வரைக்கும் ஒட்டச்சு போட்டுருவார். ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಕೂಡ ದೇವರು ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಅವರು ಯೆಹೋವನ ಕೃಪೆಗೋಸ್ಕರವೂ ಆತನು ಮಾನವರಿಗಾಗಿ ನಡೆಸಿದ ಅದ್ಭುತಗಳಿಗೋಸ್ಕರವೂ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಲಿ. ಆತನು ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಒಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಅಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென் ஹalleluya. இதை குறித்து எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದರ ಬಗ್ಗೆ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 45ஆம் அதிகாரம் 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் வசனம் வாசிங்க. 2ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற மறுபடியும் வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவையை செம்மையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு ನಾಮಂ ತರಿತೇನೆ. ಆಮೆನ್ ಹalleluya. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿಣ್ಣೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಒಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಅಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವೆನು. ನಿನ್ನ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆಯುವ ನಾನು ಯೆಹೋವನು, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ದೇವರು ಎಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರೆಮಾಡಿದ ನಿಧಿ ನಿಕ್ಷೇಪವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ನನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬಿಗಾಗಿ ನಾನು ಆದುಕೊಂಡ ಇಸ್ರಾಯೇಲಿಗಾಗಿ ಹೆಸರು ಹಿಡಿದು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದಿದ್ದೇನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஹalleluya. நான் உன்னோட கூட இருக்கிறேன். ನಾನು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. நான் உன்னை கைவிட மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. திகையாதே. கலங்காதே. ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. நான் உன் பரிகாரி. நான் ನಿನ್ನ ಪರಿಹಾರಿ. நான் உன் ரட்சகர். நான் ನಿನ್ನ ರಕ್ಷಕನು. நான் உன் மீட்பர். நான் ನಿನ್ನ ಕುರುಬನು. ஹalleluya. அப்படி சொல்லிட்டே போலாம். praise the Lord. ಆ ರೀತಿ ನಾವು ಹೇಳುತ್ತಲೇ ಹೋಗಬಹುದು. அந்த இடத்தில் நம்முடைய பெயர் வைக்கணும். praise the Lord. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ನಾವು ಇಡಬೇಕು. ஹalleluya. அதே பாடல் இப்படி உள்ளம் கையில் தாங்கியுள்ளேன், உள்ளம் கையில் தாங்கியுள்ளேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், ஒருபோதும் வழியும் சத்தியமும் ஜீவனும்
ஜீவனும் நானே. ஹalleluya. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படಬೇಡ, நானே ನಿನ್ನ ದೇವರು. ஹalleluya. உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನಾನೇ ಆರಿಸಿಕೊಂಡೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்றது இந்த வாரம் எல்லாம் அந்த படுக்கையில் இருக்கும்போது கூட தேவ சத்தம் கேட்கவும் தேவனோடு பேசவும் அதை ಅನುಭವಿக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். ಈ ವಾರ ಫುಲ್ ನನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ರೇನು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲು, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு முடியல. ಯಾಕಂದ್ರೆ ಏನು ಊಟ ಮಾಡಲು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗುತ್ತಿದ್ದಿಲ್ಲ. ஏன்னா இன்னும் சாப்பிடணும்னு ஒரு கண்டிஷன் ಬೇರೆ டாக்டர் போட்டாங்க. ಇದನ್ನೇ ತಿನ್ನಬೇಕು ಅಂತ ದೇವರು ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಬೇರೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ஆமென். அது எனக்கு போகாது, இறங்காது. ಅದು ನನಗೆ ಒಳಗಡೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா வாய் ಫುಲ್ ಕಸப்பு. ಯಾಕಂದ್ರೆ ಬಾಯಿ ಫುಲ್ಲು ಒಂದು ಕಸರೆ. காரம் இல்ல, புளி இல்ல, ஒண்ணுமே இல்ல, என்னமோ ಖಾರ ಉಪ್ಪು ಹುಳಿ ಏನೂ ಇಲ್ಲ. அப்படியே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ಆ ರೀತಿ ತಿನ್ನಬೇಕಾದ ಒಂದು ಸಂದರ್ಭ. இங்கே வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. ಇಲ್ಲಿ ವಚನದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிಗೆ 18ஆம் வசனம். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். அதாவது எங்களோட பாஷையில சாப்பாடுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு இருக்கு. எங்களோட பாஷை, என்னோட பாஷையில அப்படி கரெக்டா இருக்கு. அதாவது சாப்பாடு பார்த்தா வெறுப்பு, சாப்பிட முடியல. ஹalleluya. கன்னடத்துல எப்படி தெரியல. ಎಲ್ಲ ಆಹಾರಕ್ಕೂ ಅಸಹ್ಯಪಟ್ಟು அசஹ்யப்பட்டு. ஏன்னா என்ன சாப்பாடு கொடுக்குற சாப்பாடு எல்லாம் என்ன ஆகுது, சாப்பிட முடிய மாட்டேங்குது. ಯಾಕಂದ್ರೆ ಕೊಡೋ ಊಟ ಯಾವುದನ್ನು ಊಟ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஜவானை பார்த்தா கொடுக்கறதெல்லாம் அப்படியே வாமிட் எடுக்குது. ಜವಾನ ನೋಡಿದ್ರೆ ಕೊಡೋದೆಲ್ಲ ಹಂಗೆ ವಾಮಿಟ್. அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டாக்டர் சொன்னா கூட நம்மளுக்கு வீட்டிலே மேக்ஸிமம் நல்ல சாப்பாடு எப்படியாச்சும் இவங்க சாப்பிடணும்னு சொல்லி தான் பண்ணி கொடுப்பாங்க. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ಮನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಊಟನೇ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ, ಹೆಂಗಂದ್ರೆ ತಿನ್ಲಿ ಅಂತ. பட் ஆனா கூட சாப்பாடு நம்மளால சாப்பிட முடிய மாட்டேங்குது. ಆದ್ರೂ ಆ ಊಟ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ತಿನ್ನಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பாருங்க நம்முடைய சரீரத்தை எப்படி எல்லாம் இந்த தொந்தரவு கொடுக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது பாருங்க. ನೋಡಿ ನಮ್ಮ ಶರೀರ ಈ ರೀತಿ ತೊಂದರೆ ಕೊಡಲು ಅದು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದೆ. அது நம்முடைய உயிருக்கு ஆபத்து. ಅದು ನಮ್ಮ ಜೀವಕ್ಕೆ ಒಂದು ಅಪಾಯ. ஏன்னா சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்முடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಅಪಾಯವಾಗುತ್ತದೆ. ஏன்னா மெடிசின் ವರ್ಕ್ ಆಗணும்னா நம்ம சாப்பாடு சாப்பிடணும். ಯಾಕಂದ್ರೆ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಬೇಕು. அது ஒரு கஷ்டமான அனுபவம், ಒಂದು ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಅನುಭವ. 19 வசனம் வாசிங்க. 19ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஹalleluya. ஆமென். நாம் கூப்பிடும் பொழுது, கூப்பிடும் நேரத்திலே அவர் நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ನಾವು ಕರೆಯುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி? ಯಾವ ರೀತಿ? 54 ಸಂಗೀதம் 4 வசனம். 54ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಚನ. இதோ தேவன் எனக்கு சகாயர், இதோ தேவன் எனக்கு சகாயகர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஆதரிக்கிறவரோடு கூட இருக்கிறார். ಇಗೋ ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು, ಕರ್ತನೇ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡುವವನು. ஆமென். ஹalleluya. நமக்கு ஒரு சகாயம் பண்ணதுக்கு ஒருவர் இருக்கிறார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ள கைகளில் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ನಮಗೆ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவர் உயிரை கொடுத்தவர், ಆತನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದವನು, உயிரோடு இருக்கிறவர், ಇವತ್ತು ಸಹ ಜೀವಂತವಾಗಿರುವವನು, மீண்டும் வருகிறேன் சொன்னவர், ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದವನು, நம்மளை வாழ வைக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವವರು, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುವವರು, நமக்கு சமாதானம் பேசுகிறவர், ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು நம்மளை விடுவிக்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವನು, நம்மளை கைவிடாதவர், ನಮ್ಮನ್ನು ಕೈಬಿಡದವನು, இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கத்தில் நம்மளுக்காய் பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். ಇವತ್ತು ನನ್ನ ತಂದೆಗಳಿಗೆ ನಮಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತಿರುವ ದೇವರು. நம்முடைய சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳು ಮೋಸವಾಗಿರಬಹುದು, நம்முடைய நிலைமை மோசமா இருக்கலாம், ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳು ಮೋಸವಾಗಿ
ಆಗಿರಬಹುದು. നമ്മുടെ இந்த நிலைமை நம்ம இனி வெளியே வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நம்ம யோசிக்கலாம். ಈ ಕಾರ್ಯದಿಂದ ನಾವು ಆಚೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಯೋಚಿಸಬಹುದು. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಕಷ್ಟ. என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்கிற ஒரு அனுபவம். ಏನಪ್ಪಾ ಜೀವನ ಅಂತ ಯೋಚಿಸುವ ಒಂದು ಜೀವನ. 107 ಸಂಗೀತத்தில் 28 வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. 107 ಕೀರ್ತನೆ 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். Then they cried to the Lord in their trouble. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். அந்த இக்கட்டில் இருந்து அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ಕಷ್ಟದಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಕಾಯುತ್ತಾನೆ. ஹalleluya. கண்டதில் ஓதி. ಅವರು ತಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡಲು ಆತನು ಅವನನ್ನು ಕಷ್ಟದಿಂದ ಹೊರತಂದನು. ஆமென். ஹalleluya. கஷ்டத்தில் இருந்து முறையிடும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அந்த கூப்பிடுகிற சத்தம் கேட்டு விடுவிக்க வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹalleluya. ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಮೊರೆಯಿಡುವಾಗ, ಕೂಗುವಾಗ ಅದನ್ನು ಕೇಳಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ಒಬ್ಬ ದೇವರು ನಮಗಿದ್ದಾರೆ. என்ன ஆகும் நம்ம பயந்து நடுங்கி இருந்தது. ಏನಾಗುತ್ತೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು ನಡುಗಿದ್ದುಂಟು. ஆமென். ஏன்னா நம்மளுக்கு டாக்டர் சொல்றதா இப்ப எல்லாம், ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದೇ ನಮಗೆಲ್ಲ. ರಿಪೋರ್ಟ್ ನೋಡ್ತಾರೆ. ஆமென். என்ன போனாலும் சரியில்லை. ஹalleluya. ஆனா அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. நம்முடைய கர்த்தர் ரட்சகர் மீட்பருமானவர். ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்போ டாக்டருக்கு அவங்க படிச்சது வச்சு அவங்க க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ಡಾಕ್ಟರ್ ಅವರು ಓದಿದಿಟ್ಟು ಅವರು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ. கிளியரா இருக்கும். ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿರುತ್ತೆ. அதுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். ಅದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ದೇವರು உயிர் கொடுத்த ஒருவர் இருக்கிறார். ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದವನಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಈ ಜೀವனை கொடுக்க எடுக்கும் ஒருவரால மட்டும் தான் முடியும். ನಮ್ಮ ಜೀವ ಕೊಡಲು ಎತ್ತಲು ಒಬ್ಬರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. அதனால அவருடைய உயிருக்கு எந்த சேதமும் வராது. ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವಕ್ಕೆ ಯಾವ ಅಪಾಯವೂ ಬರುವುದಿಲ್ಲ. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஏசாயா ಬರೆದ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 43ஆம் அதிகாரம் 43ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனம். 1ನೇ ವಚನ. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஓ glory hallelujah. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினதுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. பேர் எடுத்து சொல்லுகிற வார்த்தை. ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುವ ಒಂದು ವಾಕ್ಯ. பயப்படாதே. உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். 3 நீ என்னுடையவன். ஹalleluya. ஹalleluya. கண்டதில் ஓதி. ಈಗಲಾದರೂ ಯಾಕೋಬ ವಂಶವೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವೇ, ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದೆನಲ್ಲ, ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದನಲ್ಲ, ನೀನು ನನ್ನವನೇ. ஆமென். ஹalleluya. 3 காரியங்களை இந்த வசனத்தில் நான் பார்க்க முடியும். 3 காரியங்களை ವಚನದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 1 ಒಂದನೇದು உன்னை உருவாக்கினவர். ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು. 2 பயப்படாதே. ಎರಡನೇದು ಭಯಪಡಬೇಡ. நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன்? மீட்டுக்கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நான் கேட்கிறது என்னதான் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சமாதானம் கிடைக்கிற ஒரு வார்த்தை பேசினா ஆறுனா நம்மளோட உலகத்தில் நமக்கு இருக்கா? ಏನಾದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ನಮ್ಗೆ ಯಾರಂದು ಇದ್ದಾರಾ ಈ ಲೋಕದಲ್ಲಿ? அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லா தாத்தா பாட்டி எல்லாரும் எல்லாம் இருக்கு, எல்லாம் சரிதான். ನಮಗೆ ಅಜ್ಜಿ ತಾತ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಸರಿನೇ. பட் praise the Lord. ஆமென். இந்த வார்த்தைக்கு உள்ளே ஒரு உயிர் இருக்கு. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಜೀವವಿದೆ. ஆமென். ஹalleluya. அது கிளியர் கட்டா கன்ஃபார்ம் ஆகி நமக்கு அது அடிக்கிற மாதிரி இருக்கும். praise the Lord. ಅದು ನಮಗೆ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹಂಗೆ ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತದೆ. அது ஒரு புது பலம் நமக்கு தெரிகிறது. ಅದು ನಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நமக்கு ஒரு வாழ்க்கை தெரிகிறது. ಒಂದು ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நமக்கு ஆரோக்கியம் தெரிகிறது. ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நமக்கு சந்தோஷம் தெரிகிறது. ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நமக்கு தெரியாமலே ஒரு விடுதலாய் மாறுகிறது. நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உன்னை வாழ வெச்சவர் ஆண்டவர். ನಿಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿದಂತೆ ಮಾಡಿದವರು இந்த 3 ದೇವರು. வார்த்தை சொல்லும் பொழுது ಈ 3 ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. ಈ ಆದಿಕಾಂಡ 2:7ರಲ್ಲಿ ಅದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. Genesis chapter 2 verse 7. ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆமென். ஹalleluya.
மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென் ஹalleluya. மனுஷன் ಜೀವಾತ್ಮವಾನಾನ್. ಹೀಗಿರಲು ಯೆಹೋವ ದೇವರು ನೆಲದ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. ஆமென் ஹalleluya. ஒண்ணும் இல்ல, பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்படி மூச்சு மேலே எடுத்து திருப்பி விடலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ಏನು ನಾವು ಉಸಿರು ಹಂಗೆ ಮೇಲೆ ತೆಗೆದು ಬಿಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಹೋಯ್ತು. அது கொடுத்தது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ದೇವರು. ஹalleluya. அதே திருப்பவோ எடுக்கவோ வைக்கவோ ஆமென் டாக்டரால முடியாது. ஆனால் உலகத்தை உண்டு பண்ண கர்த்தர் இரட்சகரும் மீட்பருமான அந்த ஆண்டவராலே அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு எந்த சேதமும் வர விட மாட்டார். உன்னுடைய உயிருக்கு எந்த சேதமும் வர விட மாட்டார். உன்னுடைய சரீரத்தில் எந்த காயங்களும் வர அவர் விட மாட்டார். ஹalleluya. ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯಾಧಿಯು ಯಾವ ಕಾರ್ಯವು ಬರದಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் நம்மை கைவிட மாட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್ ஹalleluya. ನಮ್ಮ ಶರೀರத்தில் எந்த பலவீனம் தொட அவர் விட மாட்டார். ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಬಲವೀನನ್ನು ಮುಟ್ಟಲು ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நாம் எப்போ ஒரு வியாதி உள்ளவர்களாய் இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ನಾವು ಯಾವಾಗಲೂ ವ್ಯಾಧಿಸ್ಥರಾಗಿರಬೇಕೆಂದು ಆತನು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்ம மேல அவர் டைரக்ட். ஆமென். ஆமென். அப்படி ஊதுனார். எப்படி டைரக்ட். ಹಂಗೆ ಆತನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹಂಗೆ ಊದಿದನು. ஆமென். ஆவியை ஊதி கொடுத்தது. ನಮಗೆ ಆತ್ಮವನ್ನು ಊದಿ ಕೊಟ್ಟಿದ್ದು. அதனால ನಾವು வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ಅದರಿಂದ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இன்னைக்கு என்ன கேக்குற தேவனுடைய பிள்ளையே, ಇವತ್ತು ನಾನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இரண்டாம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ಎರಡನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அதல்ல எசையா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, அதாவது எப்படி காப்பாற்றி நடத்துவோம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தண்ணீர்ல கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்ல கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இதெல்லாம் உடைய பிரச்சனைகள். ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು. உனக்கு நேரே வருகிற பிரச்சனைகளை மீறி ஜெயிக்க எப்படி தெரியாம நீ தவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಯಾವ ರೀತಿ ಜಯಿಸುವುದಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನೀವು ಕಷ್ಟಪಡುವಾಗ, ஆமென், என்ன செய்யணும் தெரியாம தவிக்கிறோம். ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದೇವೆ. சில நேரங்களில் நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கோம். ಕೆಲವು ಸಂದರ್ಭ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ, ஆனால் பதில் வராது. ಆದ್ರೆ ಉತ್ತರ ಬರುವುದಿಲ್ಲ. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகும். ಅವಾಗ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ஜெபிச்சு ஒரு பதில் கிடைக்கலையே. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. சில நேரத்தில் சில ஜெபங்களுக்கு பதில் வராது. ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா உன்னை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅರಿತ ಒಬ್ಬ ದೇವರು ಇದ್ದಾರೆ. உன்னுடைய சூழ்நிலைகளை தெரிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ಸಂದರ್ಭವನ್ನು ತಿಳಿದ ಒಬ್ಬ ದೇವರು ಇದ್ದಾರೆ. உன்னுடைய நிலைமை அறிகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅರಿತ ಒಬ್ಬ ದೇವರು அவர் ಇದ್ದಾರೆ. உன்னை கைவிட மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை விட்டு விலகி போக மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவரோடு கூட வருவார். ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುತ್ತಾನೆ. அந்த தண்ணீர் உன்னை முக்கி போட அவர் விட மாட்டார். ಆ ನೀರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸಲು ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ அக்கினியில் நடக்கும்போது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ಎಂಬುದರಲ್ಲಿ ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ ಅವು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು. ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನೀನು ಕಂದದಿರುವಿ, ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನಷ್ಟೇ. ಇಸ್ರಾಯೇಲರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯಾದ ನಾನು ನಿನ್ನ ರಕ್ಷಕನು. ಆಮೆನ್ ஹalleluya. கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡಿ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ஏன்னா ಹೇಳ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. வசனத்துக்கு அப்புறம் நமக்கு வேற எந்த ஆதாரம் இல்ல. ಈ ವಚನದ ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಬೇರೆ ಯಾವ ಆಧಾರವೂ நமக்கு ಇಲ್ಲ. எல்லாமே வசனம் தான். பிரைஸ் தி லார்ட். ಎಲ್ಲಾನು ವಚನನೇ. நம்மளை வாழ வைக்கிறது இந்த வேத வசனம் தான். ನಮ್ಮನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವುದು ವೇದ ವಚನನೇ. நம்மளை விடுவிக்கிறது வேத வசனம் தான். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವುದು ವೇದ ವಚನನೇ. நமக்கு சமாதானம் தருகிறது இந்த வேத வசனம் தான். ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದು ಈ ವೇದ நமக்கு ವಚನವೇ. சந்தோஷம் தருகிறது இந்த வேத வசனம் தான். ಸಂತೋಷ ಕೊಡುವುದು ವೇದ ವಚನನೇ. நம்மளை நடத்துகிறது இந்த வேத வசனம் தான். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದು ವೇದ ವಚನ ಮಾತ್ರನೇ. நம்ம என்ன கேட்டாலும் இந்த வசனமானது நம்மளை நடத்தி கொண்டு போகும். ನಾವು ಏನು ಕೇಳಿದ್ರು ಈ ವೇದ ವಚನ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. மூன்றாம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ಮೂರನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர், உன் இரட்சகருமாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அப்படின்னா உன்னுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராம நான் அவனை காத்து நடத்துவேன். ಯಾವ ಅಪಾಯ ಬಾರದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು
ಕಾಯ್ದು ನಡೆಸುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಹಾ. ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನಷ್ಟೇ. ಹಾ. ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯಾದ ನಾನು ನಿನ್ನ ರಕ್ಷಕನು. ಐಗುಪ್ತವನ್ನು ನಿನ್ನ ವಿಮೋಚನೆಗೆ ಈಡು ಮಾಡಿದ್ದೇನೆ. ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ಕೂಶ್ ಮತ್ತು ಸೇಬಾ ಸೀಮೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். ஹalleluya. அப்படினா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தால் உன்னுடைய தலையில் இருந்த ஒரு கூந்தல் கூட விழுகாமல் அவர் பாதுகாத்து நடத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದರೆ ನಿಮ್ಮ ತಲೆಯಿಂದ ಒಂದು ಕೂದಲು ಕೂಡ ಕೆಳಗೆ ಬೀಳದಂತೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. விடமாட்டார். ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவரை கைவிட மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அவர் கூட இருந்து நடத்துவார். ಆತನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. நான் சொல்லுமா வியாதி பலவீனத்தோட நானே படுத்திருந்தேன்னு வெச்சுக்கோங்க, ஒரு மாசம் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. ನಾನು ವ್ಯಾಧಿಯಿಂದ ನಾನು ಹಂಗೆ ಮಲ್ಕೊಂಡಿದ್ರೆ ಒಂದು ತಿಂಗಳು ಎಲ್ಲರೂ ಇರ್ತಾರೆ. பட் போக போக எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகும். ಹಂಗೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಎಲ್ಲರೂ ದೂರವಾಗುತ್ತಾರೆ. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவங்க காரியம் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಅವರವರಿಗೆ ಅವರವರ ಕೆಲಸಗಳು ಇರುತ್ತದೆ. ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் மாற மாட்டார். ಅದೇ ದೇವರು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் வார்த்தை மாற மாட்டார். ಆತನ ಮಾತು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. மாற முடியாது. ಆತನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அவர் சொன்னது அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். ಹೇಳಿದ ಆ ರೀತಿನೇ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளை அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಒಬ್ಬ ದೇವರು ಇದ್ದಾರೆ. இனி ஒரு வசனம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அடுத்த பாருங்க, நமக்கு ஒரு சர்டிபிகேட் அவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மனுஷனையும் ஜனத்தையும் நான் கொடுத்தேன். அல்லேலூயா. ನೀನು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯನು ಮಾನ್ಯನು ಪ್ರಿಯನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಾನು ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ನಿನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುವೆನು. ஆமென். ஹalleluya. அப்படினா மறுபடியும் ஆண்டவர் சொல்றது, எந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரட்டும், ಮತ್ತೆ ದೇವರು ಹೇಳುವುದು, ಯಾವ ಸಂದರ್ಭ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಲಿ, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரட்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಲಿ, எந்த சேதமும் வராம நான் உன்னை காப்பாற்றுவேன். ಯಾವ ಅಪಾಯವು ಬಾರದಂತೆ ನಾನು ಕಾಪಾಡುತ್ತೇನೆ. நான் உன்னை நடத்துவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. நான் உன்னோட கூட இருப்பேன். ನಾನು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. இதுக்குதான் நம்ம அந்த 107ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் சொன்னது, ಇದೇ ನಾವು 107ನೇ ಕೀರ್ತನೆ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು, நான் வசனத்தை அனுப்பி விடுவிப்பேன். ನಾನು ವಚನವನ್ನು ಕಲಿಸಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಾವೆಲ್ಲ எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಓ ಗ್ಲೋರಿ. ஹalleluya. ஹalleluya.